உங்கள் நண்பர்கள் இந்த மிமிசிஸ் லைவுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம கூட சில நண்பர்கள் இயற்கையாகவே நடிக்கிறவங்க தான். ஒரு முறை வந்து எதுனா உதவினா அதுக்கு ஒரு நடிப்பு. உதவி செஞ்ச வாட்டி நம்ம பார்த்த நண்பா அப்படின்னா நண்பாவா யார் நீ அப்படின்னு ஒரு நடிப்பு. அந்த மாதிரி இயற்கையாகவே நடிப்பார்கள் சில பேர் நம்ம கூட சேர்ந்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம தஞ்சை கேமிங், நம்ம மிஸ்டர் ஐஜி, அப்புறம் நம்ம நைட்டாக் வந்திருக்காங்க. எல்லாரும் வணக்கம் சொல்லுங்க ப்ரோ. நடிப்பு அரக்கன் மனித கடவுள் வாழும் தெய்வம் வெளில வந்தோம். ஆனா நீ இந்த மாதிரி பேசுற பாத்தீங்களா, இந்த ஒரு யதார்த்தம் தான் உங்ககிட்ட பிடிச்சிருக்கு. வணக்கம் ப்ரோ. ஹலோ வாட்ஸ்அப் பிஜி. ஐயா ஹே Yeah, this is the only right guy here because அது இன்மிடியேட் மேட்ச்ல நம்ம பேசிக்கலாம். yes இப்போ வந்து we are நம்ம probably today one day only English gaming. do what I say. இப்போ நம்ம தமிழ் Yeah, what are you talking man? What's going on here? What's wrong with you? Hey, come on, man. Come on. எஸ் Oh yeah baby, faster bro, come on. எதுக்குன்னா இந்த கேம்ல வந்து நம்ம கேக்குதா ப்ரோ? come on சிவா. குட் நைட் ப்ரோ. குட் யா ஓ ப்ரோ, இப்போ தமிழ் மாதிரி ஆயிடுச்சுங்க எனக்கு. ப்ரோன்னு கேட்டு ப்ரோ தமிழ் வார்த்தையோ இங்கிலீஷ்ல பேசுங்கன்னு சொன்னாங்க. நண்பா இன்னைக்கு என்ன கோர்ஸ் எடுத்த நண்பா காலேஜ்ல? வணக்கம் ஐயா. அமருக. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்று 6 காண்டங்கள். சார் ஒரு நிமிஷம் மச்சான், நேத்து நம்ம வாங்கிட்டு வந்த பாக்கெட்ல 3 தானே இருந்துச்சு. நம்ம வளையாபதி சார் 6 சொல்றாரு. யோ ஐஜி நைட்டாக் don't soothing சிவா. ஏமிராது he is சேனல் ஒண்டி. hey this guy don't understand. Ask him what is the meaning. Yo, I talked in English. What is soothing? Soothing means what? Not me. it's soothing, not Pleasing. it's soothing. Soothing is it's different accent, different language. Yeah, you are You local talking in you are UK, local I American, talking I'm in British American. US. Oh, I am real rich feeling, you are poor feeling. Oh my god. 100 rupees தந்தா பிரேம் ப்ரோ அடிப்பீங்களா? நானே நைட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. அது 100 ரூபாய் கொடுங்க. அவன் டீலர் தான் பண்ணிருக்கான். அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம் அப்படின்ற Thank you என்ன ப்ரோ. இது தேன் சாப்பிடுறது கூலியா? சீ சாப்பிடுறீங்களா? அது தப்பு. சாரி மச்சி. இல்லங்க அந்த அடிக்க கூலியான்னு கேட்டாங்க. இல்லங்க அந்த பழமொழி முன்னோர்கள். ஏன்டா அது கரும்பு சாப்பிடுறதுடா? கரும்பு சீ சாப்பிடுறது. கரும்பு இதுவே தெரியாம கரும்பு ஒரு மாதிரி தப்பா தான் இருக்கும். ஓ தப்பாக்குதுனா. டேய் அப்படி இல்லடா. ப்ரோ ஐஜி ப்ரோ, நீங்க தோத்தவன் எவனா சொன்னா அதை நம்புங்க ப்ரோ. சரி ஒரு கேம்க்குள்ள போயிடலாம். பிரச்சனாலும் சொல்லுங்க, நான் வர மாட்டேன். உங்களை எவனா அடிச்சா அவன் மேல கைய வச்சா சொல்லுங்க, நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லதே நடக்காது. பாரு மானம் தள்ள விடாத. கடவுள்கிட்ட நான் வேண்ட மாட்டேன். அதான். நல்லா இருக்க மாட்டேன். ஏய் நைட்டாக் பரவாயில்லை, இங்கிலீஷ் தெரியலாம், வாங்க கத்துக்கலாம். இங்கிலீஷ் ஈஸி தான். வர டென்ஷன் இங்கிலீஷ். ஸ்ரீதேவன் வாங்க, ஸ்ரீதேவன் வாங்க. இங்கிலீஷ் வாங்க வாங்க ப்ரோ. என்னையா குனிஞ்சு பார்த்துட்டு இருக்க? என்ன பார்த்துட்டு இருக்க ப்ரோ? நைட்டாக் இப்பயே சொல்ல தெளிவா தான் இருக்கல. நானே விசித்திரமான ஆளு. ஏன்ட்ட விசித்திரமான கேள்லாம் கேங்க. முடிச்சு விட்றாதீங்களே. வந்துரு இல்ல வந்துரு. உங்க பொழப்பு கெடுக்க மாட்டேன். சிரிப்புக்கு என்ன அர்த்தமே தெரியல. அதான் இவன் கெடுக்க போறானா இல்ல என்ன என்ன பண்ண போறான்னு தெரியல. மச்சான் டேய் நான் எப்படிடா அப்படி? சரி சிவா ப்ரோ இருக்காரு, மிரட்டி இது பண்ணிவாரு. ஏய் பாய் மூடு. இங்கிலீஷ்ல பேசலாம். இந்த மேட்சியா? இந்த மேட்ச் பேசலாமா? இந்த இப்ப நான் ரெண்டாவது பேசிக்கிறேன். இல்ல ப்ரோ, ரெண்டாவது பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் தமிழ்ல பேசலாம் ப்ரோ. சரி ஓகே. ரெண்டாவது மேட்ச் இங்கிலீஷ்ல பேசலாம். அப்ப ரெண்டாவது மேட்ச் இங்கிலீஷ்ல பேசும்போது அது வந்து தமிழ்ல பேசலாம். கரெக்ட். தமிழ்ல பேசணும்னா ரெண்டாவது மேட்ச் வந்து தமிழ்ல பேசுவோம். அப்படியே கணிச்சா நான் இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கேன், நீ தமிழ் பேசுற. மூணாவது மேட்ச் மலையாளம், நாலாவது மேட்ச் ஹிந்தி. ஓகே. இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு. தெரியலங்க, தெலுங்கு தான் கொஞ்சம் ஈஸி. ஓகே ப்ரோ. ஆமா அஞ்சாவது மேட்ச் தெலுங்கு. சிவா ப்ரோ ப்ளூ கலருக்கு என்ன ப்ரோ தெலுங்குல சொல்லுவோம்? என்ன ப்ரோ? ஏண்டா பார்த்தா கோவில்ல என்ன பேட் வேர்ட்ஸ். சாரி மாமா. ஆமா
நீலம் 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 தானே தெலுங்குல? தெலுங்குல சொல்றீங்க, இதுல சொல்ற தமிழ்ல. தெலுங்கா? தெலுங்கு தெலுங்கு ப்ரோ. தெலுங்கு தெரியலையே ப்ரோ. அது தெரிஞ்சு வச்சுக்கணும் ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க? நம்ம இதுலயே மகேஷ் பாபு ஒருத்தர் இருக்காரு, கேளுங்க. மகேஷ் பாபுவா? யாரு? நம்பால தான் ஒருத்தர் இருக்கானே. ஏங்க இவன் யாரு? டொக்கு டொக்கு ப்ரோக்கு தெரியுமா? டொக்கு தெரியுமே. டொக்கு தெரியும். துப்புட்டாக்கு தெரியும் ப்ரோ. துப்புட்டாக்கு சொன்னாரே. அதான். ஆமா. ஆயில் அடிக்க ப்ரோ எதுக்கு பிகேஜி கூப்பிடுறீங்க? ப்ரோ எனக்கு அந்த காலத்துல பிடிச்ச காமெடி நடிகர் ஜின்னி. ஆமா. வாயமுறா. ஓ 125 எடுத்துறமே. பரவாயில்லையே ப்ரோ, அசால்ட்டா முடிக்க போறோம் போலயே. இது யாரு? நண்பா நண்பா நீ வந்து குதி. காத்தாடி யாரு? காத்தாடி குதி. ஓகே நம்பால். நான் தான் ப்ரோ. நான் தான். நேட்டா குதியா? சரி. வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. மாணவர்களே, நான் பேசும் பொழுது அந்த அந்த பேட் ஸ்லங் வந்துடுது, இந்த கடோக்கியல், இந்த லோக்கல் பாஷை அதாங்க, பேட் வேர்ட்ஸ் வந்து தவறுதெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. ப்ரோ இப்போ நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் ஆயுதம் வாங்கி அடுத்த வாட்டி எவன் வந்தாலும் அடிச்சு கொள்றோம். அந்த மிமிசிஸ் அடிச்சு கொள்றோம். அந்த அளவுக்கு அதிகமா ஆசைப்படக்கூடாது, வாங்க போலாம். ப்ரோ நீ எதுக்காக வாழ்க்கையில ஆசைப்பட்டிருக்கியா? பட்டிருக்கான். இல்ல அது கேட்க வேணாம். ஏன்னா இவன் பர்த்டேக்கு டைரக்டா gift வாங்கிட்டு கேக்குறேன். சிவா gift சிவா ப்ரோ கொடுத்தானே? ஆலை தானே? கொடுத்தாங்களா? அது 7ஆம் தேதி கொடுப்பாரு. என்ன சிவா ப்ரோ ப்ரோ தருவீங்க? உங்களுக்கு 7ஆம் தேதி பர்த்டே வருதா? கூச்சமே இல்ல. மத்தவங்க கல்யாணத்துக்கு போகும்போது எனக்கு இந்த மாதிரி நன்றி. ஏன் பாவா என்னடா ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல? அதெல்லாம் மனுஷனுங்களுக்கு கட்டாயம் நடக்கும். பாவம் நீ என்ன பண்ணுவ? ஐயோ காலையில இருந்து அரைச்சொல்லா பேசுறானே. நாந்திஸ் இப்ப நடக்குது புரியுதா? இப்ப உனக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணி ஜாதகம் ஆரோஸ்கோப்ல அனுப்பிச்சிட்டு இருக்கல. திடீர்னு ஒரு பொண்ணு வீட்டுக்கு போறா. திடீர்னு வந்து சார் நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாமான்னு சொல்றாரு. மேரேஜ் அவர் சொல்றாரு. உடனே நீ ஏன்னா இல்ல சார் இதோ இன்னொரு தெரியாம இன்னொரு மாப்பிள்ளை வராராமா பாக்குறதுக்கு அப்படிங்கிறாங்க. அங்க பார்த்தா ஐஜி, அந்த மாப்பிள்ளை பாக்குறது வந்து ஐஜி, இங்க பார்த்தா நீ என்ன பண்ணுவீங்க? யாரு வேணாம்பீங்க? தெரியலையா? விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்னடா சிரிக்கிற? நான் வயசுல பெரியவன், பொண்ணு எனக்கு தான். ப்ரோ நினைச்சு பாரு, அந்த கவுண்ட் பண்ணி செந்திருக்க மாதிரி அந்த பொண்ணு உன்னதான் பிடிச்சுக்கிட்டு இருமா. ஐயா இந்த அங்கிள் அழுறாரு. தலைவலிக்கார நல்லா இருக்கீங்களா ப்ரோ? ப்ரோ 1 crore கடன் கேட்டேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? இப்போ அதை ப்ராப்பரா கிளியர் பண்ணியாச்சு ப்ரோ. இப்போ நான் சீனியர்ஸ் டெல்லியில ஒரு பேட்டரி ரீசைக்கிள் கம்பெனி ஆரம்பிச்சோம். வாழ்த்துக்கள் ப்ரோ, பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ப்ரோ. Congratulations. 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 ஃப்ரெண்ட்ஸ், பெரிய தப்பு நடந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ், பெரிய தப்பு நடந்து போச்சு. இப்போ நான் வந்து மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு $10 லட்சம் வந்து கடனில் மாட்டிக்கிட்டேன். என் கம்பெனி வந்து இப்போ திவால் ஆகி போச்சு. ப்ரோ என்ன ப்ரோ? இப்போலாம் ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்துச்சு ப்ரோ. ஒரு 50 lakhs கடனா தேவைப்படுது, ஏதாவது ரெடி பண்ணி தரீங்களா? ஐயோ 5 பைசா கூட இல்லையே. என்ன நம்பி கொடுங்க ப்ரோ, நான் தந்துருவேன். அதுல பாதி எனக்கு கொடுத்துரு ப்ரோ. ஒரு நிமிஷம். 200 ரூபா. ஐ திங்க் நீங்க ஜோக் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ இவன் என்னங்க இன் கேம் காசை பத்தி பேசிட்டு இருக்கான்? யாரும் இருக்கிறதே யாரும் இன் கேம் காசை பத்தி பேசிட்டு இருக்கான் அவன். குடிச்சிருக்கியா? சார் எனக்கு ஒரு டவுட் சார். ராஜசேகர் ஒரு டவுட். இப்ப ரஜினியோட பொண்ணு தானே ஸ்ருதிஹாசன்? இல்லங்க ஏன் இருங்க, ரஜினி பொண்ணு தானே ஸ்ருதிஹாசன். ஏன் ராஜசேகர் வந்து அவரு பொண்ணை மட்டும் படிக்க வச்சுட்டு ரஜினி பொண்ணை வந்து பொண்ணை இருக்க விட்டாரு? கமல் பொண்ணு தானே ப்ரோ? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். கேம் காசு சொல்றாரு. இல்ல கமல் பொண்ணா? ஸ்ருதிஹாசன் கமல் பொண்ணு தானேங்கறாரு. கரெக்ட் மேட்டு கடவுளே. ஆனா எப்படி இருக்கீங்க? லைஃப் நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு. தோத்துடுறோன்னு படிச்சு வேலைக்கு நல்லா போகணும், அப்பாவுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு வீட்டில் இருக்கவங்கள பார்த்துருவோம். அப்புறம் எல்லாமே நடக்கும் ப்ரோ. இந்த ப்ரோ நீங்கள் சின்ன பையன் ப்ரோ, உங்களுக்கு இந்த வயசுலேயே தோணுதுன்னா அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ பெரிய விஷயம் தான். நீங்கள் அதெல்லாம் எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா?
உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச அப்படின்னா எனக்கு நிம்மதியாகுது. தோக்க மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. யாருமே தோக்க மாட்டாங்க bro. யார் தோத்தவன் தோத்தவன் சொல்றேன், பயப்படாதீங்க. மனுஷன் நல்லா பாசிட்டிவா இருக்காயா? என்ன ப்ரோ? ப்ரோ தோத்தவன் இல்ல, அதான் already மத்தவங்களால தோத்தவன் இது சொல்றேன். இது பண்ணப்பட்டவன் பேசுறான். இன்னைக்கு நம்ம தோத்தோன்னு வைங்களேன், நாளைக்கு தோப்போம், நாளான்னைக்கு தோப்போம். ஆனா அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் தோப்போம். நம்ம ஜெயிக்கவே மாட்டோம். அதான் வாழ்க்கை. என்னப்பா கருத்தூசி போடுற? சிரிக்காதீங்க.